பதையே அரஹர மகாதேவா நமவள்ளி தெய்வ சேனாபதையே அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல இறை அருளினாலே வெங்கட் நாராயணா ரோட் டி நகரிலே அமைந்திருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் இந்து தர்மார்த்த சமிதி சார்பிலே இன்றிலிருந்து 3 நாட்கள் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நிகழ்ச்சிகளாக நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையில் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நமக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதற்காக திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் இந்து தர்மார்த்த சமிதிக்கு நம்முடைய நமஸ்காரங்களை முதலிலே சமர்ப்பித்து கொண்டு, இன்னைக்கு அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி திருநாள் ஆகையினால கிருஷ்ணனுடைய பால லீலைகளை இன்றைய தினம் நாம் அனுபவித்து எல்லாம் வல்ல ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவருளுக்கு பாத்திரலாகும்படியாக பிரார்த்தித்து கொண்டு, வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தேவகி வசுதேவனுடைய திருக்குழந்தையாக ஆவணி மாசம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் மங்களகரமான புதவாரம் என்கிற புதன்கிழமை ஜாதகத்திலே 5 ராசிகள் உச்சத்திலே இருக்க ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருக்குமாரராக, அதுவும் 8வது குழந்தையாக தாய்மாமா கம்சனுடைய அரண்மனையிலே இருக்கக்கூடிய காராகிருகம் பாதாள சிறைச்சாலை, அந்த பாதாள சிறைச்சாலையில வசுதேவனுக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையாக கிருஷ்ண பரமாத்மா வந்து தோன்றினான். கம்சன் அவனுடைய தங்க தேவகிய வசுதேவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே வானத்திலே ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. அசரீரினா சரீரம் இல்லாது கேட்கிற ஒலிக்கு அசரீரின்னு பேரு. அந்த ஒலியில அசரீரி சொல்லித்து, ஏ கம்சா, எந்த சகோதரிக்கு நீ ரொம்ப ஆசையா கல்யாணம் பண்ணி கொடுக்குறியோ வசுதேவருக்கு, அவ வயிற்றுல பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால உன்னுடைய விதி முடிய போறது அப்படின்னு அது சொல்லிடுது. உடனே என்ன பண்ணா, என்ன அக்கா தங்க அண்ணன் தம்பி பாசமா இருந்தாலும் தனக்கு மேலதாங்க. அப்ப என்ன பண்ணா, அவ்வளவு ஆசையா தங்கை கல்யாணம் பண்ணி ஜான்வாசெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணவன் அவ வயிற்றுல வர குழந்தை தனக்கு சத்ரு, அதால தனக்கு உயிர் போறதுன்னு தெரிஞ்ச உடனே, அதுவும் முதல் குழந்தை இல்லைங்க, 8வது குழந்தை. அப்படின்னா 8 கர்ப்பம் தரிக்கணும், 8வது குழந்தை பிறக்கணும். ஆனா அதுக்கே பயந்து போய் என்ன பண்ணா, 2 பேரையும் சங்கிலியை போட்டு விலங்கு புட்டி, கையும் காலும் விலங்கு புட்டி பாதாள சிறைச்சாலையில தன்னுடைய நேரடி கண்காணிப்புல கொண்டு போய் அடைச்சிட்டான். அடைச்சிட்டு முதல் குழந்தை பிறந்தது. அப்போ வந்து பார்த்தான் தாய் மாமா கம்சன். அப்ப அங்க இருக்கிறவா சொன்னா, கம்சா, உனக்கு 8வது குழந்தை தான்
சத்ருன்னு சொல்லியிருக்கு. எப்பவுமே சத்திய வாக்கு அது பொய்க்காது. 8ன்னு சொல்லிட்டு 7, 6லாம் சொல்லாது. ஒரு தரம் சொன்னா தெய்வ வாக்கு சத்தியம். இப்ப 8வது குழந்தை சத்ரு சொல்லியிருக்கு. இருந்தாலும் இப்பதான் முதல் குழந்தை பிறந்திருக்கு. நீ ஆனா பயத்தாலே எங்களை கை கால விலங்கு பூட்டி பாதாள சிறையில போட்டிருக்கேன். அதனால உங்ககிட்ட இந்த குழந்தைய கொடுத்துடுறோம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னா. கம்சன் வாங்கி உச்சி முகந்தான். அந்த கெட்டவனான கம்சனுடைய மனசுலயும் இந்த குழந்தையுடைய சிரிப்பு பார்த்த உடனே புத்தி மாறி போச்சு. அதுதான் வீட்டில் குழந்தை இருக்கணும்ன்றது. இந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்த உடனே கம்சனுக்கு என்ன தோணித்தா, 8வது குழந்தை தானே சத்ரு, இது முதல் குழந்தை தானே, இது என்ன பாவம் பண்ணிட்டு அப்படின்னு தன் கழுத்துல இருக்கிற விலை உயர்ந்த செயினை எடுத்து, மைனர் செயினை அந்த குழந்தை கழுத்துல போட்டு, தாய் மாமா சீரு அப்படின்னா. எப்பவுமே குழந்தைக்கு முதல்ல தாய் மாமா தான் சீதனம் கொடுப்பான். இவன் தாய் மாமா இல்லையா, தேவகியோடைய அண்ணா. அதனால தாய் மாமன் சீருன்னு மருமக பிள்ளைக்கு மைனர் செயின் போட்டு விட்டான். போய் வளர்த்துக்கோ அப்படின்னுட்டான். அந்த குழந்தை வளருது. இப்படி ஒரு 6 குழந்தை பிறந்ததுங்க. 6ஐயும் கொடுத்துட்டான். உங்க இஷ்டம் போல வளர்த்துங்க, அது உங்க குழந்தை. 8வது குழந்தைய மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த நாரதர் எங்கேருந்து வந்தாருங்க. நல்லா போயிட்டு இருக்க ஃபேமிலியை கெடுக்கிறதுக்குனே ஒருத்த வருவான் இல்லையா. அந்த மாதிரி நாரதர் வந்தார், கலகக்காரர். அவர் ஆனா நாரதர் கலகம் நன்மையில் முடியும். நம்ம ஆளுங்க கலகம் பண்ணானா குடும்பமே நடுத்தருக்கு வந்துடும். ஆனா அவர் அப்படி இல்லை, அவர் நல்லதுக்கு பண்ணுவார். அவர் ஏன் நாரதர் அங்க வந்தாருன்னா, இந்த அட்ட பசுக்கள் தான் சாபத்தினால கிருஷ்ணனோட கூட பறக்கக்கூடிய நிலையை அடைந்தார்கள். அப்போ அவளுக்கு நீங்க கிருஷ்ணனோட பிறக்கணும், தேவகி வசுதேவர் குழந்தையான உடனே அதுல அந்த 6 பேர் என்ன பண்ணா, அவ காலை கட்டின்னு அழுதா பிரம்மா கிட்ட. பிரம்மா, எங்களை பூமியில பிறக்க வச்சு மனுஷ ஜென்மா எடுக்க வச்சு கஷ்டப்படுத்தாதே. நாங்கள்லாம் தேவர்களா சுகமா இருந்து, அட்ட பசுக்கள்லாம் தேவர்கள், தேவர்களா சொர்க்கத்துல சுகமா இருந்துட்டோம். எங்களால மனுஷா மாதிரி நாயா உழைச்சி கஷ்டப்பட முடியாது. அதனால பிறந்த உடனே எங்களை கொன்னுடுற மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னா. குறைந்த ஆயுளோட நான் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். உடனே பிரம்மாவுடைய கட்டளை, நாரதர் இதை முடிக்கிறதுக்காக, இதெல்லாம் தேவ ரகசியம், தெய்வ ரகசியம். நாரதர் அவன் புத்தியை குழப்பினார். கம்சா, உனக்கு ஏதோ ஒரு குழந்தை சத்ருன்னு கேள்விப்பட்டேனே, அது யாரு?